Happy day, welcome to Stock Insights. Yesterday, Indian market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.39% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.56% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1615.28 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1491.46 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.11% ரெட்லையும், நாஸ்டாக் 1.89% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.42% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.62% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.34% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.82% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.29% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 1.59% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன முக்கிய தகவல்கள் கிடைச்சதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்சிசி நேற்றுக்கு 5.50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு 501 crore ஆர்டர் கிடச்சிருக்கு ஃப்ரம் பெங்களூரு சபா ரயில்வே இதுலேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து இன்னும் 24 monthஸில் கம்ப்ளீட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நேற்றுக்கு என்சிசி 5.50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேப்லின் பாயிண்ட்டு நேற்றுக்கு 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூஎஸ்எஃப்டிஏ தமிழ்நாடு அவங்களோட தமிழ்நாடு யூனிட்டுக்கு வித் 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சக்தி பம்ப்ஸும் நேற்றுக்கு 4.50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்க ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 400 crore த்ரூ QIP மூலமாக. அதனால் நேற்றுக்கு சக்தி பம்ப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா மாட்டும் ஷேர் ப்ரைஸும் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல் செல்லுலேருந்து பை அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க. அதனால் நேற்றுக்கு 28% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருந்தது. நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அரவிந்த் ஃபேஷன் நேற்றுக்கு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 520 வரைக்கும் போயிருக்கு. ஈக்வரிஸ் அவங்களுக்கு லாங் கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 753 per ஷேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் 45% கரண்ட் லெவல்லேருந்து 45% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு டைட்டன் ஷேர்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரோக்கரேஜ் Q3 அப்டேட் வந்ததுனால நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5th ஸ்ட்ரெயிட் செஷனாக நேற்றுக்கு கெயின் ஆகிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் பை கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3850 சொல்லியிருக்காங்க. இன்னும் 11% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டே பிஃபோர் எஸ்டர்டே லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸான 3470லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெட் நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1040.35 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. அவங்களுக்கு லைசன்ஸ் கிராண்ட் ஆக்ட் 1959 கீழே ஒரு பர்மிஷன் கிடச்சிருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான பர்மிஷன் MK46 அண்ட் MK48 பெல்ட் ஃபெட் லைட் மிஷின் கன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கிடச்சிருக்கு. அதனால் நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அசோகா பில்கான் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்களோட ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆன அசோகா போவை சாண்டி குஸ்கரா ரோடு அது வந்து சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட் வித் NHAIயோட. இந்த சப்சிடரியும் இவங்களும் NHAIயும் டீல் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. 1391 crore ப்ராஜெக்ட்டுக்கான டீல் சைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நேற்றுக்கு 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயோகான் ஷேர் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெஃப்ரிஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹோல்டாக ப்ரைஸ் டார்கெட் வந்து ஹோல்லேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் டார்கெட் 43% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரு பேஸ்டு பயோகான் வந்து USFDAயோட ஒரு பேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டு லான்ச் ஸ்டெலேரா பயோசிமிலர் ஃபார் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்க்கான ஒரு மெடிசினுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு. 2 பேரும் ஜாயின் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு USFDA கிட்டேருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதனால தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டு ஹோல்ட் ரேட்டிங்காக. அதனால எஸ்டர்டே பயோகான் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜொமேட்டோ நேற்றுக்கு 5% டவுன் ஆகிருக்கு. ஜெஃப்ரிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஹோல்டாக. ஸோ எதனாலனா குயிக் காமர்ஸ் காம்படிஷன் வந்து நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் டவுன்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஈக்வினாஸ் இந்தியா டெவலப்மெண்ட் ஷேர்ஸ் வந்து 20% அப்பர் சர்க்கியூட் லாக் ஆகிருக்கு. நேஷ்னல் கம்பெனி அதாவது NCLAT வந்து அப்ரூவல் கிராண்டட் அண்ட் அப்ரூவல் ஃபார் இட்ஸ் மெர்ஜர் வித் எம்பசி குரூப்போட மெர்ஜர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க NCLAT. ஸோ அதனால் நேற்றுக்கு ஈக்வினாஸ் இந்தியா டெவலப்மெண்ட் 20% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. ஆந்திரா பேப்பர்ஸ் அவங்களோட ஆப்ரேஷனை திரும்பி
ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அட் ராஜமுந்திரி யூனிட்டில். அங்கே ட்ரேட் யூனியன்ஸ்க்கும் இவங்களுக்கும் இடையில இருந்த டிஸ்பியூட் செட்டில் ஆகிருக்கு. சரி, நேற்றுக்கு 3.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகிருக்கு ராஜமுந்திரி யூனிட்டில். ஸோ இன்றைக்கி மெயினாக என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்க்கலாம். டாடா டெக்னாலஜிஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்போடு வராங்க வித் டெலிசிப்ஸோட. ஸோ இது மூலமாக அவங்க காம்ப்ரிஹென்சிவ் ஆட்டோமேட்டிவ் செமிகண்டக்டர் சொல்யூஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கல்ஸில். எக்ஸ்கிம் டெலிகாம் சிஸ்டம் அண்ட் மியூஃபின் க்ரீன் ஜாயின்ட் ஃபோர்ஸஸ் 2 பேரும் எனர்ஜி பூஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாஸோட இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெலிவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் இவி சார்ஜிங் சொல்யூஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா இவி சார்ஜஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லி 2 பேருமே ஜாயின் பண்ணி பூஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியாவோட இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. பிர்லா சாஃப்ட் டியூஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லி. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரூபேந்தர் சிங்ன்றவங்க ரெசிக்னேஷன் பண்ணதா சொல்லியிருக்காங்க ஃபார் த அமெரிக்காஸ். ஸோ எதனாலனா பர்சனல் ரீசன்ஸ்னாலன்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஸ்கே ப்ராப்பர்ட்டி ஃபண்ட் அண்ட் இந்தியா சோதி பைஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1000 crore லக்ஸரி ரியல் எஸ்டேட் ஃபண்டுன்றத டீம் அப் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக க்ரியேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹை எண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு லக்ஸரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் குளோபல் இந்தியா இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்க ப்ரீ சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2024 2770 crore அச்சீவ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசம்பர் 2023யோட கம்பேர் பண்ணும்போது 120% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிசம்பர் 2023ல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1260 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 120% ஹையராக நாங்கள் டிசம்பர் 2024 ப்ரீ சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சேம் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2780 crore பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. பூர்ணாதான்றவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பூர்ணாதா ஒன் ஸ்ட்ராட்டஜின்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மல்டி அசட் மல்டி கேப் போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்கும், வெல்த் ப்ரிசர்வேஷனுக்கான ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ், டெப்ட், கமாடிட்டிஸ், REITs. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி தான் இதை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எகெயின்ஸ்ட் அதாவது நிஃப்டி மல்டி அசட் இண்டெக்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இது ஒரு பெஞ்ச்மார்க்காக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. NSE இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. F&O கான்ட்ராக்ட் 6 நியூ செக்யூரிட்டிஸில் ஜான்வரி 31 இது வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகப்படும் சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்ரால் இந்தியா, கிளாண்ட் ஃபார்மா, NBCC, ஃபீனிக்ஸ் மில்ஸ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாரண்ட் பவர். ஸோ இதெல்லாம் ஜான்வரி 31 நியூ செக்யூரிட்டிஸாக இருக்கும் F&O கான்ட்ராக்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. NSE ஷேர்ஸ் ஆஃப் அதானி பவர் ஃபோக்கஸில் இருக்குது இன்றைக்கி. எதனாலன்னா ரேட்டிங் ஏஜென்சி கேர் ரேட்டிங்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. கேர் AA ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஃபார் த ப்ரப்போஸ்டு நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் ஆஃப் அதானி குரூப் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் வேர்ல்டு வைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4:1 போனஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இதுக்காக போஸ்டல் பேலட் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டும் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரிசா மினரல் டெவலப்மெண்ட் கம்பெனி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ராமகாந்தா பெஹ்ரான்றவங்கள CFO போஸ்ட்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அலிகேஷன்ஸ் ஆஃப் மிஸ்கண்டக்ட்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல் Q3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் 6.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5.68 மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ் இன் 8.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் வைஸ் சொல்லியிருக்காங்க. அதேமாரி அவங்க நெதர்லாண்ட் ப்ரொடக்ஷன்லேயும் 4.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டெலிவரியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க 7.7%. ஸோ வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. WPIL கம்பெனி யூரோப்பியன் சப்சிடரியான குரூப்போ அட்டூரியா அவங்க வந்து 100% ஷேர் ஹோல்டிங் அக்வயர் பண்ணுறாங்க மிசா இட்டாலியில். ஸோ இந்த மிசான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பம்பிங் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. ஸோ இது மூலமாக சப்ளை ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் ஹைட்ரோ டர்பைன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
சிக்னேச்சர் குளோபல் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சீவ் குமார் சர்மான்றவங்கள சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆன் January 7. ரயில் விகாஸ் நிகாம் சைன் பண்ணியிருக்காங்க MOU வித் துபாய் பேஸ்ட் GBH இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டிங் LLCயோட சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டு எக்ஸ்ப்ளோர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் GCC கண்ட்ரீஸ், அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ், கல்ஃப் கவுன்சில் கண்ட்ரீஸ்க்கு அதில் நாங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களோட டாப் வேரியண்ட் எலக்ட்ரிக் ஆர்ஜின் SUVஸ்க்கு ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. BE6 பேக் 3க்கு 26.9 lakhs சொல்லியிருக்காங்க. அதே XEV 9e பேக் 3க்கு 30.5 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு January 14 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான புக்கிங்ஸ் February 14லேருந்து ஆரம்பிக்குது. டெலிவரிஸ் இன் ஏர்லி March 2025 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. புருவங்கரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தீபக் ரசட்டோகின்றவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக. January 15லேருந்து இது அமலுக்கு வருது. மாருதி சுசுகி இந்தியா பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் மொபிலிட்டி. ஸோ அதோட நேம் பார்த்தீங்கன்னா E-for-meன்றதை டிசைன் பண்ணியிருக்காங்க. SBI பால்தேவ் பிரகாஷ்ன்றவங்கள DMD அண்ட் குரூப் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக அண்ட் சிவா ஓம் தீக்ஷித்தை DMD ஆஃப் த பேங்க்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் ஃப்ரம் செபி கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ரெகுலேஷன்ஸை வந்து வயலேட் பண்ணதாக சொல்லி செபி கொடுத்துருக்காங்க. என்ன வார்னிங் லெட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனி ஓன்டு ஸ்டோர் நெட்வொர்க்கை 4-fold எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதுன்னு சொன்ன அந்த மேனேஜிங் டைரக்டர், சேர்மேன் கம் மேனேஜிங் டைரக்டர் ப்ரமோட்டரான பாகிஷ் அகர்வால் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வயலேஷன்ஸை தான் அவங்க இந்த ரெகுலேஷன்ஸை தான் வயலேட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக இந்த வயலேஷன் ரெகுலேட் பண்ணுற அந்த மெட்டீரியல் அது எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு முதல்ல சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க சப்மிட் பண்ணல போல இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு வார்னிங் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஹைகோர்ட்டும் 6 week எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு. கம்பெனி வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். ரெக்கார்டிங் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சொன்னீங்களோ அதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு வார்னிங் லெட்டர் தான். மேன்கைண்ட் ஃபார்மா ப்ளஷ் பண்ணியிருக்காங்க ரிமைனிங் 56.31% ஆஃப் ஸ்டேக்கை அவங்களோட சப்சிடரி கம்பெனியில் உள்ள ஸ்டேக், அதாவது அவங்களோட சப்சிடரி கம்பெனி எதுனா பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸ். ஸோ இதில் உள்ள ஸ்டேக் 56.31% ஸ்டேக்கை ப்ளஷ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ஃபேவராக பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் ட்ரஸ்டிப் அதுக்கு ஃபேவராக ப்ளஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமன் செக்யூரிட்டிக்காக தான் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக யாருக்கு பெனிஃபிட் ஆகும்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் NCDC யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நியூஸ்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். தேங்க்யூ.